பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைவதாக. சிந்திக்க வைக்கும் குட்டி கதையுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வார்த்தைகளில் கவனம் தேவை. கண் பார்வை இழந்த சிறுவன் ஒருவன் வீதியில் பிச்சை எடுக்கிறான். அவன் அருகே நான் குருடன், உதவுங்கள் என்ற வாசகம் எழுதப்பட்ட பலகை ஒன்றும் காசு போடுவதற்கான பாத்திரம் ஒன்றும் இருக்கிறது. அவ்வழியை செல்லும் யாரும் அவனுக்கு பெரியதாக உதவியதாக தெரியவில்லை. அப்பொழுது அந்த வழியை கடந்த ஆண் ஒருவன் பாக்கெட்டில் இருந்து சில சில்லறைகளை எடுத்து பாத்திரத்தில் போட்டான். பின் அருகில் இருந்த பலகையை பார்த்தான். 2 நிமிடங்கள் சிந்தித்து விட்டு பலகையை எடுத்து அதில் இருந்த வாசகத்தை மாற்றினான். அவன் சென்ற சிறிது நேரத்திலேயே பாத்திரம் சில்லறைகளால் நிரம்பத் தொடங்கியது. சிறுவனுக்கோ ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. வாசகத்தை மாற்றி அமைத்தவர் ஏதேனும் மாற்றம் உண்டா என்று பார்க்க மீண்டும் அவ்விடத்திற்கு வந்தார். அவர் எதிர்பார்த்தது போலவே பாத்திரம் சில்லறைகளால் நிரம்பி இருந்தது. சிறுவன் அவரின் கால் தடத்தால் வந்த ஓசையை வைத்து அவரை கண்டு கொண்டான். நீங்கள் தானே முன்பு வந்து இந்த பலகையை எடுத்து மாற்றினீர்கள்? என்ன எழுதி இருந்தீர்கள்? எப்படி இப்போது நிறைய பேர் உதவி இருக்கிறார்கள்? 2ஆம் வாசகத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று ஆவலோடு கேட்டான். 2ஆம் வாசகத்தில் இன்று மிகவும் அழகான நாள், அதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று இருந்தது. காரணம் என்னவெனில் 2ஆம் வாசகம் நம் அனைவருக்கும் பார்வை இருப்பதை நினைவுபடுத்துகிறது. அவனிடம் இல்லாத ஒன்று நம்மிடம் இருப்பதை கண்டதும் மகிழ்ச்சியில் நிறைய உள்ளங்கள் அவனுக்கு உதவியது. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு முதலில் நன்றி சொல்லுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு அழுவதற்கு 100 காரணங்கள் கொடுத்தால் என்னிடம் சிரிப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது என்று காட்டுங்கள். எதை சொன்னாலும் மற்றவர் மனம் மகிழும்படி சொல்லுங்கள். எதையும் நேர்மறையாய் எதிர்கொள்ளுங்கள். மாற்றி சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கை அழகாகும். வேதம் சொல்கிறது, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம் கூறுகிறது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொரிந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம் கூறுகிறது. நீங்கள் பேசும் பொழுது வாசகத்தை எழுதி இந்த குருடனை போல் வைக்கும் போதும் கடிதம் எழுதும் போதும் கண்டிப்பாக அவர்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும்படி பேசுங்கள், எழுதுங்கள். அதனால் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் வார்த்தைகளை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேங்க்யூ.